அனைவருக்கும் வணக்கம். வால்டர் ரூடின் அவர்களின் பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் அனாலிசிஸ் புத்தகத்தை பேஸ் பண்ண தியரம்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 காணொளி இருக்கும். அதனோட தொடர்ச்சியாக தான் இந்த காணொளி நம்ம பார்க்குறோம். ஸோ தியரம் 2.12 let sequence n equal to 1, 2, 3 etc. be a sequence of countable sets and let s equal to union of n equal to 1 to infinity en. Then s is countable. இப்போ இதில் 2 விஷயம் இருக்குது. நமக்கு சீக்வன்ஸ்னு ஒன்று இருக்குது, கவுண்டபிள் செட் ஒன்று இருக்குது. அது ரெண்டும் என்னன்றது நம்ம ரீகால் பண்ணிட்டா நமக்கு இது பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். a is countable if a is equivalent to j. jன்றது செட் ஆஃப் பாசிட்டிவ் இன்டிஜர். அப்போ நம்ம எந்த செட்டை கவுண்டபிள்னு சொல்ல போகிறோமோ அந்த செட்டுக்கும் செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் இன்டிஜருக்கு நடுவில் 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ். 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ்னா 1-1 on to ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா அந்த செட் ஏவை வந்து நம்ம கவுண்டபிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது சீக்வன்ஸில் என்னென்னு பார்க்கலாம். இதெல்லாமே இந்த முந்தைய காணொலியில் இருக்கிற விஷயங்கள் தான். இப்போ சீக்வன்ஸ்க்கான டெஃபினேஷன் என்னன்னா, சீக்வன்ஸ் இஸ் நத்திங் பட் எ ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் ஆன் ஏ செட் ஜே ஆஃப் பாசிட்டிவ் இன்டிஜர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஃப் ஆஃப் என் ஈக்குவல் டு எக்ஸ்என் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ என் பிலாங் டு ஜேன்னு என்ன அர்த்தம்? ஜேக்கு வந்து செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் இன்டிஜர். அப்போ இங்கே எண்ணுக்கு பதிலாக 1 போட்டிங்கன்னா எஃப் ஆஃப் 1 வந்து x1, அடுத்து x2, x3, அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? சீக்வன்ஸ் எக்ஸ்ன்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஓகே, அப்போது இந்த வேல்யூ ஆஃப் எஃப் தான் நம்ம எக்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். அதுதான் அந்த சீக்வன்ஸில் இருக்கிற ஒரு டேர்ம்ஸ். இல்லை நம்ம ஒரு செட்டு ஏன்றது வந்து ஒரு செட்டு, இந்த எக்ஸ்என்ன்றது எலமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ்என் வந்து பிலாங் டு த செட் ஏ ஃபார் எவ்ரி என் பிலாங் டு ஜே. ஜேன்றது வந்து செட் ஆஃப் பாசிட்டிவ் இன்டிஜர். தென் சீக்வன்ஸ் எக்ஸ்என் இஸ் செட் டு பி அ சீக்வன்ஸ் இன் ஏ ஆர் எ சீக்வன்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ. அப்போ இந்த சீக்வன்ஸ் எக்ஸ்என்னு இந்த எக்ஸ்என்ல எங்கே இருக்குன்னு அர்த்தம்? செட் ஏல இருக்கிற எலமெண்ட்ஸ்னு அர்த்தம். அது சீக்வன்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ நம்ம சொல்கிறோம். ஓகே, அப்போ சீக்வன்ஸ் இஸ் நத்திங் பட் எ ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் ஆன் த செட் ஆஃப் பாசிட்டிவ் இன்டிஜர். கவுண்டபிள் செட்னா என்ன அர்த்தம்? நம்ம எந்த செட்டை கவுண்டபிள்னு சொல்ல போகிறோமோ அந்த செட்டுக்கும் செட் ஆஃப் பாசிட்டிவ் இன்டிஜருக்கு நடுவில் 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ் இருக்கணும். ஓகே, இப்போ இந்த தியரத்தோட நம்ம ப்ரூஃப் பார்க்கலாம். இப்போ இங்கே இஎன் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க? சீக்வன்ஸ் இஎன் இது வந்து ஒரு சீக்வன்ஸ் சொல்லியிருக்காங்க, சீக்வன்ஸ் ஆஃப் கவுண்டபிள் செட் சொல்லியிருக்காங்க. லெட் எவ்ரி செட் இஎன் பி அரேஞ்ச்டு இன் எ சீக்வன்ஸ் எக்ஸ்என்கே. இப்போ தான் நம்ம சீக்வன்ஸ் பற்றி பார்த்தோம் இல்லையா, எஃப்என்னா எக்ஸ்என் சொன்னோம் இல்லையா. அப்போ இஎன்னு நம்ம சொல்லும்போது சீக்வன்ஸ் எக்ஸ்என்கே, ஏன்னா அங்கே ஒரே ஒரு சீக்வன்ஸ் இருக்கிறதுனால எக்ஸ்என் சொல்கிறோம். இங்கே நமக்கு என் வெரிஸ் ஃப்ரம் 1 to 3 எக்ஸெட்ரா. அப்போ என் சீக்வன்ஸ் நம்ம எழுத போகிறோம். அப்போ இந்த சீக்வன்ஸ் நம்ம எப்படி எழுதுறோம்? எக்ஸ்என்கே வேர் கே ஈக்குவல் டு 1 to 3 எக்ஸெட்ரா. இப்போ இ1 அப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ இங்கே இஎன்னு நம்ம என்ன சொல்கிறோம்? சீக்வன்ஸ் ஆஃப் எக்ஸ்என்கே. ஓகேவா? அப்போ இ1ன்னு சொல்லும்போது சீக்வன்ஸ் x1k, அதாவது என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம், என்ன ஃபிக்ஸ் பண்ணிட்டு கே வேரி ஆகுது. அப்போ இதில் இருக்கிற எலமெண்ட்ஸில் என்ன ஃபார்மேட்டில் இருக்கும்? x11, x12, x13 எக்ஸெட்ரா கே வேரி. இது n டேர்ம்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ அதே போல் இ2 நம்ம சொல்லும் பொழுது சீக்வன்ஸ் x2k. அப்போ இதில் இருக்கிற எலமெண்ட்ஸில் எந்த ஃபார்மில் இருக்கும்? நமக்கு x21, அதாவது 2 ஃபிக்ஸ் பண்ணிட்டுரும், கேவை மட்டும் வேரி பண்ணிகிட்டே வரும். k ஈக்குவல் டு 1, 2 எக்ஸெட்ரா இல்லையா? ஓகே, ஸோ 21, x22, x23 எக்ஸெட்ரா. ஸோ அதை தான் இங்கே நான் கீழே எழுதியிருக்கேன். அப்போ இது நம்ம என்னவா எழுதுறோம்னா இன்ஃபைனைட் அரேவாக எழுதுகிறோம். இது ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கிறது, அடுத்து செகண்ட் ரோ, தேர்ட் ரோ. அப்போ ஃபர்ஸ்ட் ரோ வந்து E1ல் இருக்கிற எலமெண்ட்ஸ், செகண்ட் ரோ வந்து E12ல் இருக்கிற எலமெண்ட்ஸ், தேர்ட் ரோ வந்து E3ல் இருக்கிற எலமெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம n ரோஸ் எழுத முடியும். அது இன்ஃபைனைட் அரேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இன் விச் த எலமெண்ட்ஸ் ஆஃப் En form the nth row. ஓகே, ஃபர்ஸ்ட் ரோ வந்து E1ல இருக்கிற எலமெண்ட்ஸ், செகண்ட் ரோ வந்து E2ல இருக்கிற எலமெண்ட்ஸ், தேர்ட் ரோ வந்து E3ல இருக்கிற எலமெண்ட்ஸ். அந்த மாதிரி nth ரோ வந்து நமக்கு என்னவா இருக்கும்? Enல இருக்கிற எலமெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ இந்த சீக்வன்ஸை நம்ம அரேஞ்ச் பண்ணணும். இப்போ கவுண்டபிள் செட்னா நம்ம என்னன்னு சொல்லணும்? 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ் பிட்வீன் இப்போ இந்த இஎன்ற இந்த செட்டுக்கும் சீக்வன்ஸ் இஎன்ல இருக்கிற எலமெண்ட்ஸ்க்கும் ஜேன்ற செட் ஆஃப் பாசிட்டிவ் இன்டிஜருக்கு நடுவில் நம்ம 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ் இருக்குது நம்ம சொல்லணும். அப்போ எப்படி அரேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த சஃபிக்ஸை பாருங்கள். 1-1 ஆட் பண்ணால் 2 இருக்குமா? அடுத்து பாருங்கள், இங்கே 2-1, 1-2, இந்த 2-1னாலும் 3, 1-2னாலும் 3. அப்போது நம்ம இந்த ஆர்டரில் நம்ம எழுதும் பொழுது இங்கே 1-1 வருது, இங்கே 2-1, 1-2 இதை எடுத்து சம் பண்ணால் 3-3ன்ற அந்த இண்டெக்ஸ் வர மாதிரி இருக்கும். இங்கே 3-1னா 4, 2 + 2னால 4, 1 + 3னால 4. அப்போ சஃபிக்ஸில் இந்த 4 வர்றது இப்படி இருக்கும். அதனால இந்த ஆர்டரில் நம்ம அரேஞ்ச் பண்ணுறோன்னு அர்த்தம். அதுதான் இங்கே கீழே எழுதியிருக்கேன் பாருங்க. The array consists all elements of S. These elements can be arranged in a sequence. First x11, அடுத்து x21, x12,
அப்புறம் x31 x22 x13 4ல வர்றது சம் பண்ணா 4 வர்றது சஃபிக்ஸ். அடுத்து 5ல வர்றதுன்னா இந்த 4 எலிமெண்ட் தவிர வேற எதுவும் இருக்காது. ஓகே, அப்ப அது x13 x41 x32 x23 x14 எக்ஸெட்ரா இந்த மாதிரி நம்ம எழுதிட்டே போக முடியும். ஓகே, இப்போ சப்போஸ் சில எலிமெண்ட் வந்து இப்போ en வந்து sல இருக்கிற எலிமெண்ட்ஸ் தானே. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாமே x12ஓட வேல்யூவும் x22ஓட வேல்யூவும் சேமா இருக்குன்னா இப்போ நம்ம x12 எழுதிட்டா அப்போ x22 எழுத மாட்டோம்னு அர்த்தம். ஓகேவா, அதை தான் நம்ம என்னவா எழுதுறோம் அப்படின்னா, if any two of the sets en have elements in common, these will appear only one in the sequence. ஏன்னா நம்ம அது யூனியனா தானே சொல்றோம். s is nothing but union of en. யூனியனோட டெஃபினிஷன் என்ன? ஒன்று இப்போ a யூனியன் பின்னு சொல்றோம் அப்படின்னா எலிமெண்ட் ஒன்று ஏல இருக்கலாம், ஆர் பியில் இருக்கலாம், ஆர் போத்தில் இருக்கலாம். ஓகேவா, ஆனால் நம்ம ஒரு டைம் தான் எழுதுவோம். ரெண்டு எலிமெண்ட்லேயும் காமனாக, ரெண்டு செட்லேயும் காமனாக இருந்தாலும் நம்ம ஒரு வாட்டி தான் எழுதுவோம். அதே ரூல் தான் இங்கே நம்ம அப்ளை பண்ணுறோம். இஃப் எனி ஒன் ஆஃப் த செட் en have elements in common, these will appear only one in the sequence. இந்த சீக்வன்ஸ் enல ஒரு வாட்டி தான் நமக்கு அப்பியர் ஆகும். ஓகேவா, ஸோ அப்போ அந்த ஆர்டரில் இருக்கும்போது இது நம்ம சப்செட் ஆஃப் டி நம்ம சொல்ல போகிறோம். ஓகே, டீன்னு சொல்லும்போது அப்போ டீன்ற செட்டில் நமக்கு என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, ஓகே, x11 இருக்கும் செட்டு. இப்போ x21 x22 x21 x12 அதுக்கப்புறம் இதுதான் 3ல இருக்குது. அப்போ 4 இருக்கும்போது 31 x22 x13 இந்த மாதிரி போதும் இல்லையா. அதாவது ரிப்பீட் ஆனால் நம்ம அதை நம்ம ஒமிட் பண்ணிடுவோம். அப்போ இந்த எலிமெண்ட் நம்ம எப்படி நேம் பண்ணலாம்? இதை t1 நம்ம சொல்லலாமா, இதை t2ன்னு சொல்லலாமா, இதில் t3 சொல்கிறேன். சப்போஸ் இந்த எலிமெண்ட்டும் சேமாக இருந்தால் இதை நம்ம ஒமிட் பண்ணிடுவோம். இது t4னா இதை விட்டுட்டு இதை நம்ம t5 நம்ம நேம் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். அப்போ இந்த மாதிரி நம்மளால் லேபிள் பண்ண முடியுதுன்னா அப்போ அது என்ன அர்த்தம்? நமக்கு 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ் பிட்வீன் t அண்ட் செட் ஆஃப் பாசிட்டிவ் இன்டிஜர். அப்போ டீக்கும் ஜேக்கும் நடுவில் 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ் இருக்கு. அப்போ 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ் இருந்தால் டீன்றது நமக்கு என்னது? கவுண்டபிள். அப்போ டீன்றது என்னது? உங்களுக்கு சீக்வன்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் en, அந்த யூனியன் ஆஃப் enல இருக்கிறதா இல்லையா. ஸோ அதனால இது கவுண்டபிள். இதுதான் வேர்டிங்ல நம்ம எழுதுறோம். Hence there is a subset t of the set of all positive integers such that s equivalent to t. அப்ப s equivalent to t னா என்ன அர்த்தம்? s is at most countable. இப்ப கவுண்டபிளுக்கான டெஃபினிஷன் நம்ம ரீகால் பண்ணிட்டோம். அது என்ன அட்மோஸ்ட் கவுண்டபிள்? அட்மோஸ்ட் கவுண்டபிள்னு சொல்றேன்னா அது ஃபைனைட்டா இருக்கலாம் ஆர் 1-to-1 கரஸ்பாண்ட் அந்த கவுண்டபிளா இருக்கலாம். ஃபைனைட் ஆர் கவுண்டபிள் தான் நம்ம அட்மோஸ்ட் கவுண்டபிள் நம்ம சொல்றோம். ஓகே, சின்ஸ் இப்போ e1 வந்து சப்செட் ஆஃப் s இருந்து okay contained in s na subset of s and e1 is infinite, then s is a infinite. இப்போ e1 infinite na e1 வந்து subset of s is infinite, thus is countable. அதாவது இங்க என்ன ரிசல்ட் நம்ம யூஸ் பண்றோம்னா every infinite subset of a countable set is countable. அந்த ரிசல்ட் இங்க வந்துச்சு பாருங்க. இப்போ நம்ம s வந்து union of en சொல்றோம் இல்லையா, அது எல்லாமே நமக்கு என்ன இருக்கு? இப்போ s countable நம்ம சொல்லிட்டோம். அப்போ s countable e1 வந்து நமக்கு ஏற்கனவே என்ன தெரியும்? இன்ஃபைனைட் தெரியும். அப்போ இன்ஃபைனைட் சப்செட் ஆஃப் a countable set is countable. அது பிரகாரம் s நம்ம கவுண்டபிள் வந்துடுது பாருங்க. ஓகே, இப்போ இதுக்கு கராளரி ஒன்று இருக்கு, அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். சப்போஸ் a is at most countable. அப்போ at most countable என்ன அர்த்தம்? ஒன்று ஃபைனைட்டா இருக்கலாம் ஆர் கவுண்டபிளா இருக்கலாம். And for every alpha belong to a, b alpha is at most countable. அப்போ இது கொடுத்துருக்காங்க. a பத்தி என்ன கொடுத்துருக்காங்க? at most countable சொல்லியிருக்காங்க. இப்போ ஆல்ஃபான்ற எலிமெண்ட் பிலாங் டு த செட் ஏவா இருந்துச்சுன்னா பி ஆல்ஃபான்ற ஒரு செட் எடுக்கிறாங்க. அப்போ அந்த பி ஆல்ஃபா என்னவா இருக்குன்னா அதுவும் அட்மோஸ்ட் கவுண்டபிளாக இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ புட் டி ஈக்குவல் டு யூனியன் ஆஃப் பி ஆல்ஃபா, இங்கே ஆல்ஃபா பிலாங் டு ஏ இப்படி எடுத்தோம் அப்படின்னா யூனியன் ஆஃப் பி ஆல்ஃபா எடுத்தோம்னா தென் டி இஸ் அட்மோஸ்ட் கவுண்டபிள் அப்படின்றது நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ வந்து அட்மோஸ்ட் கவுண்டபிள் கொடுத்துருக்காங்க. அட்மோஸ்ட் கவுண்டபிளோட டெஃபினிஷன் ஒன்று ஏ ஃபைனட்டாக இருக்கலாம் ஆர் கவுண்டபிளாக இருக்கலாம். ஓகே, அதே போல் பி ஆல்ஃபா பற்றி என்ன ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க? அதுவும் அட்மோஸ்ட் கவுண்டபிள் சொல்லியிருக்காங்க. அப்போ திஸ் இம்ப்ளைஸ் பி ஆல்ஃபா இஸ் ஃபைனைட் ஆர் கவுண்டபிள். இப்போ நம்மளோட எய்ம் ப்ரூவ் பண்ணுறது யூனியன் பி ஆல்ஃபா வந்து இஸ் கவுண்டபிள், அதாவது கவுண்டபிள் யூனியன் ஆஃப் கவுண்டபிள் செட் இஸ் கவுண்டபிள் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். அது ஒரு ரிசல்ட் நமக்கு ஆல்ரெடி இருக்கு இல்லையா. அப்போ இது ரெண்டு கேஸை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது என்ன ரெண்டு கேஸு? எல்லாமே அட்மோஸ்ட் கவுண்டபிள். அப்போ ஃபைனைட்ன்ற ஒரு கேஸ் எடுத்து ப்ரூவ் பண்ண போகிறோம், அடுத்தது கவுண்டபிள்னு ஒரு கேஸ் எடுத்து நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். பார்க்கலாமா?
கேஸ் 1 பாருங்க, A is finite. A இந்த செட்டை நம்ம finiteன்னு எடுத்துக்கிறோம். அப்ப finiteனா என்ன அர்த்தம்? அதுல இருக்கிற எலிமெண்ட் finiteஆ இருக்கும். 1, 2 up to etc. n ஓட நமக்கு நிக்கும். அதாவது இப்ப நம்ம Jன்னு சொல்றோம் அப்படின்னா இது set of all positive integer. அப்ப இது infinite set 1, 2, 3 etc. அப்படி நமக்கு போயிட்டு இருக்கும். இதுவே இது finiteஆ எடுக்கும்போது Jn சொல்லுவோம். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? 1, 2, 3 etc. up to n terms ஓட இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அப்ப இதை நம்ம என்ன சொல்றோம்? finiteன்னு சொல்றோம். இதோட 1 to 1 கரஸ்பாண்டன்ஸ் இருந்தா இதை தான் நம்ம கவுண்டபிள் நம்ம சொல்றோம். அதாவது A ஈக்குவலன்ஸ் டு ஜேவா இருந்தா அதை நம்ம கவுண்டபிள் சொல்றோம். இதுவே A ஈக்குவலன்ஸ் டு ஜேன்னு இருந்தா அதை நம்ம ஃபைனைட்னு சொல்றோம். ஓகே, ஃபைனைட் ஆர் கவுண்டபிள் இருந்தா இதை நம்ம என்ன சொல்றோம்? அட் மோஸ்ட் கவுண்டபிள் நம்ம சொல்றோம். ஓகேவா? ரைட். இஃப் அப்போ இங்க A ஃபைனைட் நம்ம எடுத்திருக்கோம். That is, if A consists of the integers 1 to up to etc. n, then T என்னது நமக்கு union of Bm, m equal to 1 to n. ஓகே, அப்போ இந்த m equal to 1 to n நமக்கு என்ன அர்த்தம்? அப்போ Bm வந்து ஒன்று B1 யூனியன் B2 யூனியன் எக்ஸெட்ரா யூனியன் Bn. இப்போ A வந்து ஃபைனைட்டா இருக்கிறதுனால அந்த ஃபைனைட்டை வச்சு தான் B ஆல்ஃபா டிஃபைன் பண்றோம். அப்போ Bm ஒவ்வொரு Bm நமக்கு என்னவா இருக்கும்? ஃபைனைட்டா இருக்கும். அப்போ இங்க B1ன்றது ஃபைனைட், B2ன்றது ஃபைனைட், எக்ஸெட்ரா Bn இஸ் ஃபைனைட். அதுதான் நம்ம வேர் ஈச் Bm இஸ் ஃபைனைட் நம்ம சொல்றோம். இப்போ ஃபைனைட் யூனியன் ஆஃப் ஃபைனைட் செட் நமக்கு என்னவா இருக்கும்? ஃபைனைட். ஏன்னா ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தான் இருக்கு. அது யூனியன் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ரிசல்ட் ஃபைனைட்டா இருக்கும். ஓகே, அப்போ இதெல்லாம் ஃபைனைட்டா இருக்கிறதுனால இந்த யூனியனும் ஃபைனைட். தட் இஸ் T ஈக்குவல் டு யூனியன் ஆல்ஃபா பிலாங் டு A, B ஆல்ஃபா இஸ் ஃபைனைட். A ஃபைனைட்டா இருக்கும்போது யூனியன் B ஆல்ஃபாவும் ஃபைனைட். ஓகே, இப்போ அடுத்த கேஸ் என்ன எடுக்க போறோம்? கவுண்டபிள் எடுக்க போறோம். ஏன் ஃபைனைட் கவுண்டபிள் எடுக்கிறோம்? அட்மோஸ்ட் கவுண்டபிள் ப்ரூவ் பண்ணணும். அப்போ ஃபைனைட் எடுத்தா அந்த யூனியனும் ஃபைனைட் நம்ம சொல்லிட்டோம். இப்போ கவுண்டபிள் அசியூம் பண்ணிட்டு நம்ம என்ன சொல்ல போறோம்? அந்த யூனியனும் கவுண்டபிளா வருதுன்னு நம்ம சொல்ல போறோம். அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அப்போ A கவுண்டபிள்னா இந்த ஏன்ற செட்ல எப்படி இருக்கு? A இஸ் த செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸா இருக்குன்னு அர்த்தம். அதாவது செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் இன்டிஜரோட 1 to 1 கரஸ்பாண்டன்ஸ்ல இருக்குன்னு அர்த்தம். இப்போ A இஸ் த செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் இன்டிஜர்ல A இஸ் equivalent to the set of all positive integers. Then T equal to union Bm, m equal to 1 to infinity. அங்க ஃபைனைட்டா இருக்கும்பொழுது ப்ரீவியஸ் கேஸ்ல m வந்து 1 to n நம்ம சொல்றோம். இப்போ ஏவே இன்ஃபைனைட் செட்ன்றதால அது இன்ஃபைனைட் 1 to ஈக்குவலன்ட் செட்னா அதுவும் இன்ஃபைனைட் செட்டா தான் இருக்கும். அப்போ இங்க m equal to 1 to infinity சொல்றோம். அப்போ இங்க இருக்கிற ஒவ்வொரு Bm நமக்கு என்னவா இருக்கும்? இன்ஃபைனைட் சப்செட் ஆஃப் a countable set A. ஓகே, இப்போ இன்ஃபைனைட் சப்செட் ஆஃப் ஏ கவுண்டபிள் செட் நமக்கு என்னவா இருக்கும்? கவுண்டபிள். ஏற்கனவே நம்ம ரிசல்ட் இருக்கு இல்லையா? எவ்ரி இன்ஃபைனைட் சப்செட் ஆஃப் ஏ கவுண்டபிள் செட் இஸ் கவுண்டபிள். அதனால ஈச் Bm இஸ் கவுண்டபிள். அதாவது இங்க இருக்கிற ஒவ்வொரு Bmமும் கவுண்டபிளா இருக்கிறதுனால இந்த யூனியன் Bm வந்து நமக்கு கவுண்டபிள். அப்ப ரெண்டு ரிசல்ட் நம்ம யூஸ் பண்ணி இந்த ஃபைனல் ரிசல்ட்டுக்கு வரும். Since every infinite subset of a countable set A is countable, அப்ப Bm வந்து infinite subset of a countable set A. அதனால அது countable. அதே போல Tன்றது என்னது? countable union of countable set. அப்ப அதுவும் countable. So therefore T equal to union alpha belong to A, B alpha is countable. அப்போ case 1ல அந்த union B alpha வந்து finite ன்னு prove பண்ணிட்டோம். Case 2ல B alpha is countable சொல்லிட்டோம். அப்ப ரெண்டுத்தையும் combine பண்ணி case 1 and 2 implies T equal to union B alpha where alpha belong to A is at most countable. At most countable finite or countable. Okay, அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.